பழனியில் விவசாயத்திற்காக கன்றுக்குட்டிகளை கொண்டு சென்றபோது ஏற்பட்ட மோதல் தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வீரமணிகண்டன் தருகிறார். பேசலாம். வீரமணிகண்டன், யார் யார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? கார்த்திகேயன் பழனியில் நேற்று கன்றுக்குட்டியில பொள்ளாச்சி எடுத்து சென்ற போது பழனியில் வந்து கொண்டிருந்த போது மன்னார்குடியை சேர்ந்த ஜிஆர் என்ற சாமியார் ஒருவர் அந்த மாடுகளை இறைச்சிக்காக கொண்டு செல்வதாகவும் அந்த மாடுகளுக்கு தீவனம் இல்லாமல் கொண்டு செல்வதாகவும் அந்த வாகனத்தை தடுத்து நிறுத்தி பழனி நகர் காவல் நிலையத்தில் அந்த வாகனத்தையும் மாடுகளையும் ஒப்படைத்தார். இது தொடர்பாக பழனியில இந்த ஜிஆர் சாமியாருக்கு ஆதரவாக இந்து அமைப்புகள் ஒன்று கூடினர். அதற்கு எதிர்ப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர், எஸ்டிபிஐ கட்சியினர், விரோத சிறுத்தைகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அவருக்கு அந்த வாகனங்களை பறிமுதல் செய்யக்கூடாது, வாகன ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். இது தொடர்பாக நேற்று காவல் நிலையத்திற்கு வெளியே இரு தரப்புடன் மோதிக்கொண்டனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. தடியடியை கண்டித்து இந்து அமைப்புகள் இன்று கடையடைப்பு போராட்டம் அறிவித்திருந்தார்கள். இன்று கடையடைப்பு நடக்கிறதா பழனியில்? வீரமணிகண்டன், பூங்குழலி, அதாவது நேற்று தடியடி சம்பவம், கல்வி சம்பவம் தொடர்பாக எதிர்த்தரப்பு கைது செய்ய வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று இந்து அமைப்புகள் பந்த் அறிவிச்சிருந்தாங்க. போலீசார் அவருடன் பந்த் அறிவிக்க வேண்டாம், குற்றவாளியில உடனடியாக கைது செய்யறோம் என்ற போலீசார் வாக்குறுதி எடுத்து இன்று தற்காலிகமாக இந்த பந்தானது ஒத்தி வச்சிருக்காங்க. பூங்குழலி, விவசாயியை கொண்டு சென்ற கன்றுகள் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. தற்போது அந்த கன்றுகள் விவசாயியிடம் மீண்டும் ஒப்படைக்கப்பட்டு விட்டதா? கார்த்திகேயன், நேற்று அந்த மாடுகள், அந்த வாகனங்கள் நேற்று மாலையே காவல்துறை இருதரப்படி பேச்சுவார்த்தை பண்ணி சமரசம் செய்து வைத்த பிறகு மாடுகளை விடுவித்தனர். கார்த்திகேயன், நேற்று பழனியில் ஒரு பதற்றமான சூழல் இருந்ததை வீரமணிகண்டன், இன்று எப்படி இருக்கிறது பழனியில் சூழல்? நேற்று பதற்றமான சூழ்நிலை காணப்பட்டது. அதன் பேரில் பழனியில திண்டுக்கல் மாவட்ட எஸ்பி சக்திவேல் தலைமையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் ஆங்காங்கே பாதுகாப்புடன் ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து வாகன சோதனையில் ஈடுபட்டு வராங்க. அந்த பகுதியில் அதிக எண்ணிக்கையில் ஆளுக்கு கூட விடாமல் அனுப்பி வச்சு வராங்க. பேருந்து நிலையம், காஞ்சி ரோடு, மார்க்கெட் பகுதி, அனைத்து பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்குது. தொடர்ந்து பதற்றமானது கட்டுக்குள்ள இருக்குது. பூங்குழலி, வீரமணிகண்டன், இந்த சம்பவத்திற்கு பிறகு விவசாயிகள் மாடுகளை கொண்டு செல்வதற்கும் அதே மாதிரி மாடுகளை கொண்டு செல்வோரை தடுப்போருக்கும் என்ன மாதிரியான அறிவுரைகளை காவல்துறை வழங்கியிருக்கிறது? குறிப்பாக மாடுகள் வாகனங்களை ஏற்று செல்லும் போது மாடுகளுக்கு தேவையான அனைத்து தீவனங்கள் கொண்டு செல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மாடுகள் பாதுகாப்பான முறையில் எடுத்து செல்ல வேண்டும். இப்படி அந்த கோணத்தில் போலீசார் அவங்கள அறிவித்திருக்காங்க, விவசாயிகளிடம் தெரிவித்திருக்காங்க. கார்த்திகேயன்.